மாயரா, நீ சொல்லிட்டு இருந்தல்ல இந்த பங்களால நிறைய ஆத்மாக்கள்லாம் இருக்குன்னு. இன்னைக்கு நாம பார்த்துருவோமே இந்த ஆத்மாக்கள் எப்படி இருக்குன்னு. நான் சொல்றது கேளு ஸ்மிதா ப்ளீஸ். நாம இங்கேருந்து திரும்பி போயிடலாம். என்னோட அப்பா இந்த பங்களாக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த இடத்துல ஆத்மாக்களை பார்த்துருக்காரு. மாயரா, நீ தான் அந்த வீடியோவில் பார்த்தல, அவள் என்ன சொன்னா? அப்படி நாம ஆத்மா கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சா அவள் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டா. அதுக்கு பதிலா நமக்கு அவ உதவி செய்வா. அப்புறம் எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு போனான்னு நீங்க போங்க, நான் திரும்பி போறேன். அட மாயரா, அது எப்படி நீ மட்டும் போவ? நாங்க உன்னோட காலனிக்கு வந்திருக்கோம், அப்புறம் நீ எங்களை விட்டுட்டு போறியா? மாயரா வா வா, எதுவும் ஆகாது. கமான்பா, வா போலாம் போலாம். வா மாயரா. இங்க பாரு, எவ்வளோ பயங்கரமான பொருட்கள்லாம் இருக்கு இந்த சுவர்ல, இல்லையா? ஆமா, ஆத்மா எதுவும் இருக்கக்கூடாது. அட, ஆத்மாவை பார்க்கறதுக்காக தானே நாம இங்க வந்திருக்கோம். இரு, நானே கூப்பிடுறேன். ஹலோ ஆத்மா, நீங்க எங்க இருக்கீங்க பாருங்க. அப்படி நீங்க இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. அட சிரிக்காதீங்க, அப்புறம் ஆத்மா தப்பா எடுத்துக்க போகுது. ஹலோ வணக்கம், நான் தான் ஸ்மிதா பேசுறேன். இங்க பாருங்க, ஆத்மா இருக்கா இல்லையான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். யாராவது இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஸ்மிதா ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம், விட்டுடு, வா இங்கேருந்து போகலாம். மாயரா, ஆத்மாலாம் எதுவும் கிடையாது, இதெல்லாம் வதந்தி தான், ஒன்லி ரூமர்ஸ், நத்திங் எல்ஸ். ஓ மை காட், யாரோ இருந்தாங்க. ஆமா, அன்னைக்குமே இங்கே தான் வருது போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டு போல இருக்கு. ஓடிடலாம், ஓடுங்க ஓடுங்க, வாங்க சீக்கிரம் போயிடலாம். மாயரா, மாயரா எங்க போனா? மாயரா, 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 நீ நீ எங்க இருக்க? மாயரா, ஸ்மிதா, ராணு, நீங்களே எங்க இருக்கீங்க? மாயரா, மாயரா, மாயரா. இந்த கதவு எப்படி முடிக்குச்சு? நீ எங்க இருக்கிற மாயரா? யாராவது கதவை தருங்க ப்ளீஸ். ராணு, ஸ்மிதி, யாராவது கதவை தருங்க. மாயரா, 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 நீ எங்க இருக்க? மாயரா, 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 நீ எங்க இருக்க? இந்த கதவை நான் எப்படி திறக்கிறது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. யாராவது கதவை தருங்க ப்ளீஸ். ராணு, ஸ்மிதி, கொஞ்சம் கதவை தருங்க. மாயரா, உனக்கு எதுவும் ஆகலையே? மாயரா, நீ நல்லா இருக்கல? முதல்ல இங்கேருந்து வாங்க, ஓடிடலாம் வாங்க, இங்கேருந்து போகலாம். அம்மாப்பா போயிடலாம் வாங்க. உங்களுக்கெல்லாம் கிண்டலா இருக்கான்னு என்னால் நம்பவே முடியல. நான் அமெரிக்கால இருந்து எதுக்காக இங்க வந்திருக்கேன்? இதெல்லாம் கேட்கறதுக்காகவா? நாங்க ஒன்னும் கிண்டல் பண்ணல.
எங்களுக்குள்ள இருக்கிற வேதனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க பங்களால இருக்கிற ஆத்மா எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. வாட்? என்னோட பங்களாவா? ஆமா, உங்க பங்களா தான். உங்க பங்களால ஆத்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா மைரா, இங்க வாமா. என் பொண்ணோட நிலைமைய பாத்தீங்களா? இவ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க பங்களாக்கு போயிருக்கா. மத்த எல்லாரோட நிலைமையும் இப்படிதான் இருக்கு. உங்க பங்களால இருக்கிற ஆத்மா என்னுடைய பொண்ணு இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பயமுறுத்தி வச்சிருக்குங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னோட பங்களால என்னோட பெர்மிஷன் இல்லாம அவ எப்படி உள்ள வருவா? சூரஜ், நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, ஆனா நாங்க இங்க தான் இருக்கோம். இதெல்லாத்தையும் நாங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சரி, அப்படி என் பங்களாவால உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுதுன்னா நான் அதை பேசாம வித்துடுறேன். அட்லீஸ்ட் அங்கே யாராவது இருப்பாங்கல்ல, உங்க ரூமர்ஸ் வதந்தி எல்லாம் இதோட முடிஞ்சிடும்ல. நான்சென்ஸ். நாங்க ஒத்துக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு புரோக்கர் நம்பர் அனுப்புறேன். அவரும் உங்க இடத்துக்கு நல்ல விலையை வாங்கி கொடுப்பாரு. இன்னைக்கே கால் பண்ணி பேசுங்க. அட, நான் தான் சொல்கிறேன்ல, பங்களா ஓனர் சூரஜ் சார் வராரு. அட, நான் அந்த பங்களாக்குள்ளே போக மாட்டேன். நீ டென்ஷன் ஆகாத, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, நீ ஃபோனை வையே. சூரஜ் சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க சூரஜ் சார், வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. சுக்லா சார், நான் பங்களா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு வேலை சொல்லுங்க, சரிங்களா? அட, இங்கே பாருங்க சூரஜ் சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பங்களாவை காலையில் பார்ப்போம். இப்போ ரொம்ப இருட்டாயிடுச்சுல்ல. என்ன சுக்லா சார் இப்படி பேசிக்கிட்டு? வாங்க. ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அட சூரஜ் சார், ஏன்னு தெரியல, இந்த பங்களாக்குள்ளே போகிறதுக்கு என்னோட மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. சுக்லா சார், நீங்கள் என்னென்ன பேசுறீங்க? இந்த பங்களா என்னோடது, நான் உங்க கூட இருக்கேன். வாங்க. அட, என்னன்னு சொல்றது? நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, வாங்க. பாருங்க சுக்லா சார், இந்த பங்களாவை ஒரு சமயத்தில் இங்க என்னோட அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, அப்புறம் அவனோட அழகான 6 வயசு பையன் சோனு இருந்தான். ஆனா இப்ப இன்னைக்கு. அட சூரஜ் சார், ஏற்கனவே இருட்டாயிடுச்சு. நீங்க அதுவும் இல்லாம செத்து போனவங்களை பத்தி பேசுறீங்க. இது சரி கிடையாது. என்னாச்சு சூரஜ் சார்? ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு வந்தேனா, பழைய ஞாபகங்களாக வந்துடுச்சு, அதான். மம்மி, நீங்க எங்க இருக்கீங்க? இந்த பங்களா காலியா தான் இருந்துச்சு. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இங்க வாங்கல மம்மி. இந்த குரல் சோனு வருது. நீங்க எங்க இருக்கீங்க? அவ செத்து போயிட்டானே. இங்க வாங்கல. அட, இந்த கதவு எப்படி மூடிச்சு? மம்மி, நீங்க எங்க இருக்கீங்க? உள்ள போகாதீங்க. என்ன ஆச்சு? நேற்று ராத்திரி இந்த பங்களாவுக்கு தான் என் வீட்டுக்காரர் வந்தாரு. அப்புறம் இது வரைக்கும் வீட்டுக்கு திரும்பி வரல. அட, ராத்திரியில பங்களாக்குள்ள போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எல்லாருக்கும் தெரியும்ல பங்களாக்குள்ள ஆத்மா சுத்திட்டு இருக்குன்னு. ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் எப்படிதான் புரிய வைக்கிறது? வாங்களேன், வந்து எனக்கு உதவி செய்யுங்களேன். என் புருஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. இப்ப பகல் தானேங்க. இங்க பாருங்க தங்கச்சி, யாரும் அவங்க உயிரை ஆபத்தில் விட்டுற மாட்டாங்க. அதுங்கெல்லாம் பேய், பூதம், ஆத்மா. அதுங்களுக்கு பகலும் கிடையாது, ராத்திரியும் கிடையாது. அதுங்க எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கொல்லுங்க. அண்ணன், என்ன ஆம்பளைங்க நீங்க? நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். என் புருஷன் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கெல்லாம் யாரும் உதவி செய்யறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, உங்க புருஷனை தேட போய் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களால அவங்க உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இல்லை சுஷான் அண்ணன், நாம இவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது. நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பங்களாக்குள்ள போகலாம். இவங்களும் சரியாக தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட கொம்பு கட்டெல்லாம் இருக்கு. ஒரு வேளை நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் சேர்ந்து பார்த்துக்கலாம்ல. ஆனா வாங்க, நானும் உங்க கூட வரேன். வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க போகலாம். வாங்க வாங்க.
இவ்வளோ பெரிய பங்களால உங்க புருஷனை எங்க இருந்து தேடுறதுமா? சஷாங்க் அண்ணே அங்க பாருங்க. இது என் புருஷனோட கடிகாரம். வாங்க தூக்குங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க. இவருக்கு என்ன ஆச்சு? என்னங்க எழுந்துருங்க. வாங்க டாக்டர் கிட்ட போவோம். வாங்க. ஐயோ கடவுளே, இவருக்கு மூச்சு கூட வரலையே. என்ன இவரு இப்போ உயிரோட இல்ல? இல்ல ராஜு அப்பா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? என்ன எதுக்காக அப்படி விட்டுட்டு போனீங்க? என்ன நடக்குதுங்க? என்னங்க இது ஆத்மாவோட வரதா? இது அதோட குரல் தான். ஓடுங்கய்யா. வாங்க இங்கிருந்து போயிடலாம். வாங்க, சீக்கிரம், வாங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் ஓடிடுங்க. வாங்க வாங்க வாங்க, இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் வாங்க. மன்னிப்பு கேட்க விரும்புறீங்களா? இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா உங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிருவேன். இவ பிரபாச்சே, இவ செத்து போயிட்டாலே. இது அவளோட ஆத்மா தான். வாங்க இங்க இருந்து ஓடிடலாம். வாங்க வேணாம், ஓடு ஓடு. ஐயோ கடவுளே, ஐயோ இங்க ஒரு ஆத்மா இருக்கு. ஓடு 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 ஓடிடலாம். ஓடு ஓடு. உயிர் எடுத்துருச்சு. அந்த ஆத்மா என் புருஷனோட உயிர் எடுத்துருச்சு. ராஜோட அப்பாவை அது கொண்டுடுச்சு. சஷாங்கண்ண சீக்கிரமா சிஐடிக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சிஐடிக்கு ஃபோன் பண்றதா? அட நீங்க இந்த காலனிக்கு செக்ரட்டரி. உள்ள டெட் பாடி இருக்கு. அட நீங்க கால் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க? சீக்கிரம் பண்ணுங்கண்ணே. ஆமா சுசாங்கண்ண, சீக்கிரம் பண்ணுங்கண்ணே. பண்றேன். ஹலோ சிஐடி. அதோ சிஐடி வந்துட்டாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? சார், என்னோட பேரு சஷாங்க். நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். இந்த பங்களால ஆத்மா இருக்கு சார். அட எங்களை பார்த்தா பூசாரி சாமியார் மாதிரி தெரியுதா? எங்களுக்கே ஃபோன் பண்ணீங்க? இல்ல சார், உள்ள ஆத்மா கொலை பண்ணிருக்கு சார். உள்ள பாடி இருக்கு சார். பாடியா? யாரோட பாடி? என் புருஷனோட படம் தான் சார். நேற்று ராத்திரி இந்த தரித்திரம் பிடிச்ச பங்களாவுக்கு அவர் வந்தாரு சார். ஆனா திரும்பி வரவே இல்லை சார். அப்புறம் அங்க உள்ள போன போது அவர் இறந்து போய் கிடக்காரு சார். இங்க பாருங்க, உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாரும் பாடியை பாத்தீங்களா? ஆமா. வாங்க எங்க இருக்குன்னு காட்டுங்க. சார், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நானும் பக்கச்சும் வெளியில இருக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. அது எதுக்கு சார்? ஒருவேளை உள்ள இருக்கிற ஆத்மா வெளியே ஓடி வந்துருச்சுன்னா நாங்க பிடிச்சிருவோம்ல. அதுக்கு அவசியம் இல்லை. 2 பேர் உள்ள வாங்க. சார், உள்ள எவ்வளோ இருட்டா அமைதியா இருக்குன்னு பாத்தீங்களா? ஆத்மா ராத்திரியில தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், பகல்ல தூங்கிடும். ஒருவேளை இப்போ முழிச்சுக்கிச்சுன்னா அப்புறம் எல்லாரையும் தூங்க வச்சிடும். அந்த அல்மாரிக்கு பின்னாடி தான் சார். இங்க எதுவுமே இல்லையே. எங்க இருக்கு பாடி? நீங்களே பாருங்க. அது எப்படி முடியும்?
நான் இங்கே தான் பார்த்தேன். நாங்க எல்லாரும் பாடியை பார்த்தோம் சார். அங்கதான் இருந்துச்சு, அந்த அலமாரிக்கு பின்னாடி. அப்போ அந்த பாடி எங்கே போச்சு? உங்கள் புருஷன் இங்கே எதுக்காக வந்தார்? அவரு புரோக்கர். இந்த பங்களாவோட முதலாளி இந்த பங்களாவை விற்கணும்னு சொன்னாரு. முதலாளியோட பேர் என்ன? சூரஜுங்க. இந்த பங்களாவில் இருந்தவங்க மற்றவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. சூரஜ் மட்டும்தான் உயிரோடு இருந்தார். அப்புறம் சார், அவர் வெளிநாட்டில் இருக்கிறவர். சார், இதை பாருங்க சார். இதை பாருங்க, இப்போதான் வந்திருக்கு, ரொம்ப நேரம் ஆகலை. இந்த பங்களாவோட முதலாளி சூரஜ், உங்ககிட்ட அவரோட நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார். அந்த நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. பங்காஜ் 119-282-440. கால் பண்ண. நீங்கள் எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் போங்க. நாங்கள் இந்த பங்களாவை சோதனை பண்ணோம். வாங்க வாங்க, நீங்களும் அவங்க வேலை பார்க்கட்டும். இதை பாருங்க சார், இதோட ஸ்க்ரீன் உடஞ்சி போச்சு. அப்போ நான் சூரஜ் இங்கே புரோக்கரோட வந்திருக்காரு. இங்கே நடந்த கலவரத்தில் இந்த ஃபோன் இப்படியா இருக்கும் போல. ஆனால் இந்த சூரஜ் எங்கே போனார்? அந்த புரோக்கரோட பாடி எங்கே? ஃப்ரெடி, ஒரு வேலை பண்ணு, அக்கம் பக்கம் போய் தேடு, சோதனை பண்ணுங்க. யாராவது பின்னாடி வந்தாங்களா? அட, திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி பார்த்தா ஆத்மா அரைஞ்சிடும். நீ போ. நீங்க போங்க, நீங்க தான் சீனியர். அட, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஒன்றாவே இருக்கலாம் ப்ளீஸ். பங்கஜ், நாம் இந்த மொத்த ஏரியாவையும் சோதனை போடணும். இங்கிருந்து நம்ம 2 பேருடைய பாதை வேற வேற. நீ அந்த பக்கம், நான் இந்த பக்கம். நமஸ்தே. சார், நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் சார். இங்கே ஒரு ஆத்மா இருக்கு, அப்புறம் அது நம்மளை ஃபாலோ பண்ணுது. ஆனால் நமக்கு தான் சார் அது தெரியல. பங்கஜ், இந்த ஆத்மா விட்டு வெளியில வா. இது வரைக்கும் உன்னால் ஆத்மா இருக்கு நிரூபிக்க முடிஞ்சதா? சார், ஆனால் ஆத்மா முன்னாடி வந்துச்சுன்னா அதை நான் நிரூபிக்கிறதுக்கு உயிரோடு இருப்பேனா சார்? ஆனால் நீ இப்போ உயிரோட தானே இருக்க. இப்போ ஒத்துக்கிறியா? வா சார். அப்பூர்வி, ஏதாவது தெரிஞ்சதா இல்லை உனக்கு? சார். சார், நான் ரூம் அப்புறம் ஆள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். டெட் பாடி அப்புறம் சூரஜ் எங்கேயும் இல்லை சார். இது என்னது? இழுத்துட்டு போனதுக்கான அடையாளம்? அப்படின்னா இங்கேருந்து யாரையும் இழுத்துட்டு போயிருக்காங்க. சார், எடுத்துகிட்டு போன அடையாளம் இந்த அலமாரி வரைக்கும் தான் இருக்கு. ஒருவேளை அந்த புரோக்கரோட பாடி இந்த அலமாரிக்குள்ளே இருந்தா?
ஆனா இதுல எதுவும் இல்லையே, காலியா இருக்கே. ஆனா எழுத்துட்டு போன அடையாளம் இது வரைக்கும் தான் இருக்கு. இந்த காத்து எங்கேருந்து வருது? இந்த அலமாருக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, படிக்கட்டு இருக்கு. சார் ஆ? சார் படிக்கட்டு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இங்கேருந்து போயிடலாம். உள்ள வா. பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு தேடுங்க. என்னது இது? சார் சார் சீக்கிரமா வாங்க சார். என்னாச்சு? இங்க பாருங்க. ஓ நோ. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கொண்டு இருக்காங்க. பல்லால கடிச்சிருக்காங்க. ஏதாவது மிருகமா இருக்கும் சார். இங்க இழுத்துட்டு வந்து கடிச்சிருக்கு. இல்ல மயூர், இது மனுஷ பற்களோட அடையாளம், மிருகம் இல்ல. அப்போ இங்க மனித மாംസத்தை சாப்பிட இருக்கானா? இருக்கலாம். இந்த ரத்தம் இன்னும் உரையல. இவரை கடிச்சு ரொம்ப நேரம் ஆகல. அப்படின்னா மாமிசம் உண்றவன் இவரை கடிச்சு இங்க அறையில் ஏதாவது மறைஞ்சிக்கிட்டானா? ஆ, இல்லை வேற ஏதாவது கதவு இருக்கும் இந்த பங்களா விட்டு வெளியில் போகிறதுக்கு. செக் பண்ணுங்க. சார் ஆ, சார் இங்க வந்து பாருங்க, வெளியே போறதுக்கான வழி. மயூர் அந்த பக்கம் போகாத, அங்க தலை வெட்டின ஆத்மா மரத்துல தொங்கிட்டு இருக்கு. அது மாஸ்க் பங்கஜ், ஆத்மா இல்ல. ஆத்மாவை யாரு நம்புறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க, தெரியுமா? எங்க அம்மா சொல்லுவாங்க ஏதாவது தைரியமான வேலையை செஞ்சுட்டு வாப்பான்னு. ஆனா என் நிலைமை என்னன்னு அவங்க கிட்ட எப்படி சொல்றது? மயூர் நில்லு, வரேன். அப்போ நீ தான் அந்த மனித மிருகமா? மனுஷனை திங்கிற மிருகம். ரொம்ப பசிக்குதுல்ல, உன்னோட பசியை நான் தீக்கிறேன். என்ன நான் போகணும்? என்னால மனுஷங்களுக்கு மத்தியில வர முடியாது. நான் போறேன். நீ ஜெயிலுக்கு தான் போவ, அப்புறம் உனக்கு தூக்குதான். இந்த புரோக்கரை கொண்டு நீ தின்னுட்டியா? நான் யாரையும் கொல்ல மாட்டேன், பணத்தை சாப்பிடுவேன் நானு. போய் சொல்லாத. பொய் எதுக்கு சொல்லணும்? இல்ல, நான் போய் சொல்ல மாட்டேன். நான் தவறு செய்யாதப்போ அதை நான் ஒத்துக்க மாட்டேன், புரியுதா? அட, நீ சொல்றத நாங்க எப்படி ஒத்துக்கிறது? ஒத்துக்காத. ஆனா உண்மை எதுவோ அதுதான் உண்மை. நான் மனித மிருகம், கொலைகாரங்க இல்ல. பணத்தை தின்றவன். நான் கொலை பண்ண மாட்டேன், புரியுதா? கால்களோட தடம் இந்த பங்களால போனா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் மனித மிருகம். அதான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன துரத்திட்டாங்க. இந்த ரகசிய பாதை வழியா தினமும் உள்ள வருவேன். இன்னைக்கும் வந்தேன், பார்த்தேன்.
ஆத்மாக்கு பயந்து எல்லாரும் ஓடிட்டு இருந்தாங்க. நான் அந்த பணத்தை பார்த்தேன், அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்க. நான் ஓடிட்டேன். இந்த புரோக்கர் கூட இன்னொரு ஆளும் இருந்தான். அவங்க உயிரோடு இருக்காரு சார். சொல்லுங்க சுரேஷ், இங்க என்ன நடந்தது? சார், நான் இந்த அதிர்ஷ்டம் கட்ட பங்களா விற்கிறதுக்கு அந்த புரோக்கரை வர சொன்னேன். ஆனா நாங்க உள்ள வந்ததும் யாரோ பின்னாடிலேருந்து என் தலையில அடிச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சார். கண்டிப்பாக அந்த ஆத்மா தான் தாக்கி இருக்கணும். ஆமாம் சார், சூரஜ் இந்த பங்களாவை விற்கணும்னு தான் பார்த்தாரு. ஆனால் இந்த விஷயம் ஆத்மாவுக்கு பிடிக்கல போல இருக்கு. இந்த பங்களால ஆத்மா இருக்குன்னு இந்த ரூமர் நாலாபுரமும் அப்படியே பரவிடுச்சு. இதோட விலை 10 கோடியிலேருந்து 2 கோடிக்கு இறங்கிடுச்சு. இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் கெட்ட பங்களாவை நான் வித்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது அதிர்ஷ்டம் கட்ட பங்களான்னு ஏன் சொல்றீங்க? அப்படி இங்க என்ன நடந்தது? இந்த பங்களா என்கிட்ட இருந்து என் மொத்த குடும்பத்தையும் பறிச்சுக்கிடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு எனக்கு தகவல் வந்தது என் மொத்த குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு. ஆனால் நேற்று ராத்திரி அந்த புரோக்கர் கூட வந்தப்போ அதோ அந்த மிரரில் என்னோட அண்ணி பிரபாவை பார்த்தேன் நான். சுராஜ், உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா நீங்கள் இந்த கண்ணாடியில் உங்கள் அண்ணி பிரபாவை பார்த்தீங்கன்னு? ஆமாம் சார், இது அதே கண்ணாடி தான். ஆமாம் சார், அதுக்கப்புறம் தான் என்னை தாக்குனாங்க. அதனால என் கண்ணெல்லாம் இருண்டு போச்சு. இதுதான் விஷயமா? இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு ரகசிய வழி இருக்கு. ஃப்ரெடி, பங்கஜ், நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் பாருங்க. சார், ஆ, நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இவர் கூட கிடையாது. நீ ஒரு சிடி ஆஃபீஸர், குழந்தை இல்லை. போ, அந்த பக்கம் போ. பார், அந்த பக்கம் போய் ஏதாவது ஆத்மா ஏதாவது கிடைக்குதான்னு. பங்கஜ், இந்த பங்களாக்குள்ள நிறைய ரகசிய கதவுகள் இருக்கு. அலமாரையிலிருந்து பேஸ்மெண்ட்ல ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா கண்ணாடிக்கு பின்னாடி பேசேஜில் இருந்து. ஆச்சரியமா இருக்குப்பா. பங்கஜ், ஒரு வேலை பண்ணு, கதவை தர, அப்புறம் பாரு அந்த அறைக்குள்ள யார் இருக்காங்கன்னு. இதுக்காக தான் நான் தயா சார் கூட போகணும்னு நினைச்சேன். அட, நீங்க தான் சீனியர், கொஞ்சமாவது தைரியத்தை காட்டுங்க. நீங்களே போய் திறந்து பாருங்க. சீனியர்? யார் சீனியர்? 2 பேரும் சேர்ந்து கதவை திறப்போம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. முன்னாடி போங்க, கதவை திறந்து பாருங்க. சீனியர் தானே? யாருமே இல்லை. பங்கஜ், நீயும் அதை தானே பார்த்த? நான் பார்த்தத சார், நான் பார்க்கணும்னு நினைக்கல, ஆனால் நான் பார்த்துட்டேன். என்ன? அது ஒரு பொம்பளை ஆத்மா சார். சார், என்ன பண்றது? ஆத்மா, கதவு மூடு, கதவு மூடு, கதவு மூடு.
ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் சிஸ்டம். ஃப்ரெடி சார் இங்க அங்க பாருங்க, ஸ்பீக்கரும் சவுண்ட் சிஸ்டமும் இருக்கு. ஃப்ரெடி சாரோட ஆத்மா. என்ன பார்த்தா அவனுக்கு ஆத்மா மாதிரியா தெரியுது? இது பவுடர் முகத்துல பூசுவோமே அந்த பவுடர். இதுல நான் போய் விழுந்துட்டேன். மேக்கப் பொருட்கள். ஆளே இல்லாத இந்த பங்களால யாருப்பா அது மேக்கப் போடுறது? சார், ஆளே இல்லாத இந்த பங்களால ஸ்பீக்கரு சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சுக்கிட்டு யாரு பார்ட்டி பண்றது? நில்ல. இல்ல சார், இல்ல இவங்க எதுவும் பண்ணல. இவங்கள மன்னிச்சிருங்க, இவங்க எதுவும் பண்ணல சார். நீங்க யாரு? நான் இவங்களோட சித்தி. இவங்கள போக விடுங்க சார், இவங்க எதுவும் பண்ணல. இந்த ஆத்மா ட்ராமாலாம் போதும், கிளம்புங்க. பூர்வி, இவங்களை கூட்டிட்டு போ. மிஸ்டர் சூரஜ், இதோ உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உயிரோட தான் இருக்காங்க. அப்புறம் ஆத்மா மாதிரி மற்றவங்கள பயமுறுத்துறாங்க. அண்ணி, சோனு, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? என் அண்ணி உயிரோட தான் இருக்கீங்களா? சோனு, நீ உயிரோட தான் இருக்கியா சோனு? ஐயோ கடவுளே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். என்னோட அண்ணியும் சோனு உயிரோட தான் இருக்காங்க. அண்ணா, அண்ணி, இந்த மாதிரி வேலைங்களாம் எதுக்கு பண்றீங்க? சொல்லுங்க அண்ணி. அவ எதுவும் பண்ணல. இந்த ஆத்மாவோட விளையாட்டை நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். உன்னோட அண்ணி அப்புறம் சோனுவை காப்பாத்துறதுக்காக அந்த கொலைக்காரன் உங்க மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணணும்னு நினைச்சான். ஆனா அவங்க செஞ்ச தவறுனால இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறது, அப்புறம் இவங்களையும் அவங்க கொன்னுடுவாங்க. அப்போ சூரஜோட குடும்பம் தற்கொலை பண்ணிக்கலையா? இல்லைங்க, இந்த ரூமர்ஸ் எல்லாம் பரப்பினது அவன்தான். அவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. என்ன அண்ணி? அண்ணி, இதெல்லாம் உண்மையா? சூரஜ் எப்போ இவ கண்ணுக்கு முன்னாடி தன்னோட குடும்பமே கொல்லப்பட்டதை பார்த்தாலோ அப்பத்துலேருந்து இவ மனநிலைமை பாதிக்கப்பட்டுட்டா. ரொம்ப குறைவாக தான் பேசுவா. ஆனால் கண்ணா, இந்த விஷயம் உண்மை. ஐயோ கடவுளே, அண்ணியும் சோனு அது உயிரோட இருக்காங்களே. நான் யாரையும் கொலை பண்ணல. அப்ப கொலை செஞ்சது யாரு? சொல்லுங்க நீ, கொலை செஞ்சது யாரு? சொல்லுங்க. அவன் இங்க வருவான். நேத்தும் வந்தான். யார் வந்தா? யார் பத்தி நீங்க பேசுறீங்க? நேத்து யார் வந்ததீங்க? தெரியல சார். சூரஜ், நீங்க இன்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சைன் பண்ணீங்களா? டாக்குமெண்ட்ஸ்? இல்ல சார், இல்ல. அப்ப இது கட்டவர் லிங்க் எப்படி வந்தது? இந்த இங்க் தெரியல சார். எப்படின்னு தெரியாதா? தெரியாது சார். அது தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு நீங்க சாக வேண்டியிருக்கும். அட என்னாச்சு சஷாங்க் அண்ணன்? எதுக்காக திடீர்னு என்ன இங்கே வர சொல்லியிருக்கீங்க? சிஐடி ஆஃபீஸர் நம்ம கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அதோ வந்துட்டாங்க. வாங்க சார், நாங்கள் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். புரோக்கரோட பாடி அப்புறம் சூரஜ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? புரோக்கரும் அப்புறம் சூரஜும் 2 பேரும் இறந்துட்டாங்க. என்ன? ஐயோ கடவுளே, சூரஜ் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உயிரோடு இருந்தாரு. இப்போ அவரும் இறந்துட்டாரா?
ஆனால் சார் இதெல்லாம் எப்படி நடந்தது? ஆக்சுவலி புரோக்கருக்கும் சூரஜ்க்கும் ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை நடந்திருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை கொண்டுக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு எங்கள் எல்லாரையும் இங்கே வர சொன்னீங்க? இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த பங்களால பேய் இல்லை, ஆனா ரொம்ப நாளா காலியா இருந்ததுனால உள்ள மனுஷனை சாப்பிட்றவன் ஒருத்தர் இருந்திருக்கான். மனுஷனை சாப்பிடுவானா? சாப்பிடுவானா? அப்புறம் அந்த மனித உண்மைதான் வித்தியாசமான குரலை கொடுத்து அப்புறம் மாறு வேஷத்தை மற்றவங்கள பயமுறுத்திருக்கான். அப்போதான் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் டோன்ட் வரி, நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களால மட்டும்தான் இதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் எங்க காலனில நிம்மதியா இருக்க போறோம். ஆமாம் சார், கடந்த 3 வருஷமாவே பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். இல்ல இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் பயப்படாம தைரியமா இருங்க. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. நன்றி சார். நன்றி சார். மூணு வருஷம் என் பிளான்ல ஜெயிக்க 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பதான் என்னோட ஆசை நிறைவேறிச்சு. நான் ஜெயிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நிரந்தரமா இந்த பங்களா எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஹேய், யாரது? யாரு கதவு மூடுனது? கதவை திறங்கயா. யாரது? அட கதவை திறங்க. ஏன் கதவை மூடுனீங்க சொல்லுங்க. அட யார் இருக்கீங்க? உள்ள யார் இருக்கீங்க? ஹேய், யாரது? நான் ஆத்மாவெல்லாம் நம்ப மாட்டேன். ஏய், உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் ரொம்ப ஆபத்தான ஆளு. உங்க ஆட்டோலாம் என்கிட்ட பழிக்காது. யார் இருக்கீங்க? யாரு சொல்லுங்க. அங்கிள், சோனு, அங்கிள் என்னை கீழே இறக்கி விடுங்களேன். நான் தான் உன்னை மேல அனுப்பிட்டேன்ல. நீ எப்படி திரும்ப வந்த? அதாவது நீ சோனுவோட ஆத்மாவா? ஏய், சீ போ. என்னை கீழே இறக்கி விடுங்க அங்கிள். என்னை கீழே இறக்கி விடுங்களேன். போயிடு. என்னை கீழே இறக்கி விடுங்க அங்கிள். காப்பாத்துங்க. சுரேஷ், சுரேஷ், என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது நீ சத்ததுக்கு அப்புறம் ஆத்மாவா வருவேன்னு. என்ன மன்னிச்சிரு, தப்பு பண்ணிட்டேன். நீ தானே எங்களை கொன்ன சுஷாந்த். நான் தெரியாம பண்ணிட்டேன். பேராசையில நான் இந்த குடும்பத்தை அழிச்சிட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பங்களா எனக்கு சொந்தமான நினைச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. ஆத்மா இல்ல சஷாங்க், நீ செஞ்ச பாவம் உன்னை பழி வாங்குது. நீ என்னதான் திறமசாலியா இருந்தாலும் குற்றத்தை என்னைக்கும் மறைக்க முடியாது. நீங்க ஆத்மா இல்லையா?
அப்புறம் இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது என்னோட பிளான் தான். சூரஜை இந்த பங்களாக்கு வர வச்சு அவனை கொலை பண்ணணும்னு பார்த்தோம். நானும் புரோக்கரும் சேர்ந்து சூரஜை கொண்டுட்டோம். ஆனால் சூரஜ் சாவல, அவர் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க, அவர் செத்துட்டாருன்னு? நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா திடீர்னு புரோக்கர் கீழே விழுந்துட்டான். அவன் மேல அலமாரி விழுந்தது. அப்புறம் அவனும் செத்துட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்புறம் நானும் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மயக்கத்தில் இருந்த சூரஜை பிரபா கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் மயக்கத்தில் இருக்கிற சூரஜை இழுத்துட்டு போய் அலமாரையில் மறைச்சி வச்சா. ஆமாம் சார், எனக்கு பயம் இருந்தது மறுபடியும் இந்த சஷாங்க் வருவான், அப்புறம் சூரஜை கொண்டுடுவான்னு. அப்புறம் மனுஷனை உண்பவன் இந்த பங்களாக்குள்ளே நுழைஞ்சிட்டான். புரோக்கரோட படத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். சஷாங்க், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. சூரஜ் இறந்துட்டாருன்னு நினச்சி அவரோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸில் அவரோட கை நட்டை எடுத்துக்கிட்ட. அப்புறம் நாங்கள் பார்த்தோம், சூரஜோட கட்ட விரல்ல இங்கோட அடையாளம் இருந்தது. அதனால கொலைக்காரனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் தகவலை பரப்பணும் சூரஜும் இறந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் நீ எங்கள் வலையில் சிக்கிட்ட. இந்த பங்களா மேலே உள்ள ஆசை உன்னை ஜெயில் கம்பி பின்னாடி தள்ளிடுச்சு. இனிமே சட்டத்தோட முடிவு உன்னை தூக்கு தண்டனை வரை கொண்டு போய் விடும்.